ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வேஸ்ட் திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலை நம்ம வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது போல் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நடுவுலேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த ஓரத்தில் வந்து ஒரு அட்டை ஒன்று வச்சு ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த சைஸில் அட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அட்டையை ஒட்டி எடுத்துட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளிட்டர் டேப்பை வந்து இந்த ஓரங்களில் நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இது போல் ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட குழந்தைங்களுக்கான மருந்து பாட்டில்லாம் இருக்கும். அந்த மருந்து பாட்டில்லாம் வைக்கிறதுக்காக தான் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மருந்து பாட்டில் தைல டப்பாலாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம எந்த பொருளும் தேட வேணாம். தேடாமல் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. கிச்சனில் கூட கடுகு டப்பா, பெருங்காயத்தூள் டப்பாலாம் வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா, முன்னாடி எடுத்த அதே பிளாஸ்டிக் பாட்டில் தான். அதில் நம்ம மேலே சைடு கட் பண்ணி எடுத்து பாருங்கள், அதை தான் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மேலே நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த பிளாஸ்டிக் தான் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து கம்ஃபர்ட் பாட்டில் மூடி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மூடியை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் கலர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதில் சணல் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சணலை வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சணலை இது ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா பார்க்க இப்படி தான் இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஃப்ளவர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவரை வந்து இதில் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இதோடைய பேக் சைடில் வந்து நான் டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி எடுத்திருக்கேன். நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளவர் வாஸ் மாதிரி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது போல் நம்ம செஞ்சு டேபிள் மேலே வைக்கும் போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி டேபிள் மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதோடைய பேக் சைடில் நம்ம வந்து டபுள் சைட் டேப் ஒட்டியிருக்கனால இதை அப்படியே நம்ம செவுத்துலேயும் ஒட்டி வைக்கலாம். பாருங்கள், இந்தமாரி ஒட்டி வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு டிஷர்ட் தான் எடுத்திருக்கேன். குழந்தையோட டிஷர்ட் தான் எடுத்திருக்கேன். இந்த டிஷர்ட்டை நம்ம வந்து பேக் சைடு திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேக் சைடு நம்ம திருப்பி எடுத்துகிட்டு இந்த கழுத்து பக்கமும் கை பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களால் தையல் போட முடியலன்னா இது மாதிரி ஸ்டாப்லர் கூட அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்து திருப்பி எடுத்துப்போம். இந்த மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து தையல் மிஷின் இருக்குது. இந்த மாதிரி தூசிலாம் இதில் வந்து படிஞ்சிருது. அதுக்காக உர மாதிரி தான் நான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தையல் மிஷினுக்கு நான் உர மாதிரி இதை யூஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்கள் பெரிய டிஷர்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் டேபிள் ஃபேனுக்கு கூட உர மாதிரி போடலாம். அப்படி இல்லைனா கிரைண்டருக்கு கூட நீங்கள் உர மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உர போட்டு வைக்கிறதுனால தூசிலாம் ரொம்பவே படியாமல் இருக்கும். அதனால் நம்ம ரொம்பவே சேஃப்டியாகவும் வச்சுக்கலாம். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.